இப்ப அடுத்து வர 2 பேரும் அப்படித்தான் பேச போறாங்க. ஏங்க உங்களுக்கு தான் கல்யாணம் கசக்குதே, ஏங்க கல்யாணம் பண்றீங்க? ஒவ்வொரு வீட்லயா போய் உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு எதுக்குங்க கேக்குறீங்க? எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் மகானா போறேன், நான் சாமியாரா போறேன்னு போக வேண்டியதுதானே? இதை விட பண்பு உள்ள பாளையம், பாசமுள்ள பாளையம், நம்பிக்கையுள்ள பாளையம், அதுதான் மாற்றம் பாளையம்னு சொன்னீங்களே. மனம் முடித்து வரக்கூடிய பெண்ணை மனம் நோகாமல் பார்த்துக் கொள்ளும் மகான்கள் வாழும் பாளையம் இந்த மாற்றம் பாளையம். ஏங்க சொல்லாம விட்டீங்க? இன்னொன்னு, வெள்ளி போனா சனி வருமா, அண்டார்டிகால மனுஷன் இருக்க முடியாதா, பொண்டாட்டி கிட்ட புருஷன் இருக்க முடியாதா? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட இருக்கீங்க? இமயமலை அந்த மலை இந்த மலை தாடி வச்சுட்டு கொட்டைய போட்டு போக வேண்டியதானங்க. எதுக்கு உங்க குடும்ப வாழ்க்கை? திருமணத்துலதான் அவ்வளவு மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல. அடுத்து நீங்க கல்யாணம் பண்ணது சரி, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுடைய சந்ததியினரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பசங்களுக்கு ஏன் பொண்ணு பாக்குறீங்க? அவங்க சந்தோஷமா வாழணும், மனநிறைவா வாழணும், என்னுடைய குடும்பம் திருப்தி அடையணும். அப்படின்னா திருமணம் நடந்தால் மட்டும் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னு தானே எல்லாரும் திருமணத்துல பண்ணிட்டு இருக்கோம்.